இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 38 ஆண்டு காலத்தில் அரசியலில் ஈடுபட்டதில்லை, புதிய ஐஜிபி கூறுகிறார். அரச மலேசிய போலீஸ் படையில் தாம் இணைந்த 38 ஆண்டு காலத்தில் தாம் அரசியலில் ஈடுபட்டதில்லை என்று புதிய ஐஜிபி டத்தோசரி காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். நாட்டின் போலீஸ் படை தலைவராக இன்று தனது பணியை தொடங்கியுள்ள காலிட் தாம் PKR கட்சியின் உறுப்பினர் இல்லை என்பதை அதன் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே தெளிவுபடுத்தியிருப்பது வெள்ளிடை மலையாகும் என்று காலிட் விளக்கினார். போலீஸ் படையில் தம்முடைய 38 ஆண்டு கால வரலாற்றில் எந்த சமயத்திலும் அரசியல் ஈடுபாட்டை கொண்டிருந்தது இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். போலீஸ் படையுடன் இணைந்து தங்கள் கடமையை ஆற்றி வருகின்ற ஊடகவியலாளர்களுடன் நெருங்கிய தொடர்பை தாம் கொண்டு இருப்பதால் இந்த விவகாரத்தை விளக்குவதற்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாக காலிட் விளக்கினார். நாட்டின் போலீஸ் படையின் துணைத் தலைவராக இருக்கும் தான் ஸ்ரீ அயூப் கான் புதிய ஐஜிபியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் பணி ஓய்வு பெற்ற ஒருவரை புதிய ஐஜிபியாக நியமித்தது குறித்து வருகின்ற விமர்சனங்கள் தொடர்பில் காலிட் கருத்துரைத்தார். இன்று உள்துறை அமைச்சின் ஏற்பாட்டில் புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் காலிட் இதனை தெரிவித்தார். சரவா முதலமைச்சர் ஜொஹாரி துன் ஓபெங்கின் மனைவி புவான் ஸ்ரீ ஜுமானி துவான்கு ஹஜி பூஜாங் காலமானதையொட்டி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். பிரதமரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயிலும் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். தனித்து வாழும் தந்தையான ஆடவர் ஒருவர் செயற்கை துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வைத்திருந்ததாக இன்று மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 43 வயது தன் சூ கியான் என்ற அந்த நபர் 1960 ஆண்டு அபாயகர ஆயுத சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டார். கடந்த ஜூன் 8 தேதி நள்ளிரவு 12:24 மணியளவில் மலாக்கா சிமாபோ தமன் சிமாபோ என்ற இடத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 17 அல்லது 18 வயது மாணவர்களுக்காக அமைக்கப்படும் 6ஆம் படிவ மாணவர்களுக்கான பல்கலைக்கழக மையம் அந்த படிவத்தில் பயின்று வருகின்ற மாணவர்களை பாதிக்காது என்று கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. 6ஆம் படிவ மாணவர்களுக்காக தோற்றுவிக்கப்படும் சிறப்பு பல்கலைக்கழகமானது மாணவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்த பணிகளாகும் என்று கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு கிளாந்தான் தும்பாட்டிற்கும் ஸ்லாங்கூர் குவாலகிலானுக்கும் இடையில் ECRL எனப்படும் கிழக்கு கரை விரைவு ரயில் சேவை தொடங்கவிருக்கும் வேளையில் ரயில் இருப்பு பாதை அருகில் பாயும் கேபிள் கம்பிகள் திருட்டு சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ரயில் இருப்பு பாதைகள் அருகில் பாயும் கேபிள்கள் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்குமானால் ரயில் சேவைகள், குறிப்பாக காடுகள், மலைகள், நதிகள் என கடக்கும் ECRL ரயில் சேவைகள் வெகுவாக பாதிக்கும் என்று மலேசிய ரயில் லிங்க் சென்ட்ரியன் புர்ஹாட் அறிவித்துள்ளது. இப்போ சிம்பாங் பூலாய் தமான் சோங் சூனில் நிகழ்ந்த தீ விபத்தில் 5 தொழிற்சாலைகள் அழிந்தன. இச்சம்பவம் இன்று அதிகாலை 1 மணியளவில் நிகழ்ந்தது. அந்த 5 தொழிற்சாலைகளும் கிட்டத்தட்ட 70 முதல் 90 விழுக்காடு வரை தீயில் அழிந்ததாக தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். தீயை கட்டுப்படுத்துவதில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் கடுமையாக போராடியதாக அவர் குறிப்பிட்டார். ஆம்புலன்ஸ் வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் மருத்துவரும் தாதியரும் காயத்திற்கு ஆளாகினர். இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் சபா கொத்தகினபாலு ஜலான் சாலிட் செப்பங்காரில் நிகழ்ந்தது. அதிகாலை 1:50 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மருத்துவரும் தாதியரும் சொற்ப காயங்களுக்கு ஆளாகியதாக கொத்தகினபாலு தீயணைப்பு மீட்புப்படை நிலையத்தினர் தெரிவித்தனர். அந்த ஆம்புலன்ஸில் மொத்தம் 3 பணியாளர்கள் இருந்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.